இந்த உலகத்துல சத்தமா அழுகிறவங்களை எல்லாரும் கவனிப்பாங்க. ஆனா சத்தமே இல்லாம உள்ளுக்குள்ள அழுகிறவங்கள யாரும் கவனிக்க மாட்டாங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இதுல ஒரு மனுஷனோட கண்ணீர் இருக்கு. ஆனா அது வலியால உருவான கண்ணீர் இல்ல, வறுமையால ஏற்பட்ட கண்ணீரும் இல்ல, நோயினால் உருவான கண்ணீரும் இல்ல. ஒரு விஷயத்துக்காக மட்டும் கண்ணீர் வந்தது. அது ஏன்னு பார்க்கலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோரிஸ் கேலக்ஸி. நான் உங்கள் நவி. பஸ் ஸ்டாண்ட் ஓரமா ஒரு பழைய பெஞ்ச் இருந்தது. அதுல வெள்ள முடி, நடுங்குற கைகள், மூச்சு விட சிரமப்படுற உடம்போட ஒரு முதியவர் தனியா உட்கார்ந்து இருந்தாரு. கண்ணாடிய கூட சரியா பிடிக்க முடியாம கண்கள்ல கண்ணீரோட. அந்த வழியா போற எல்லாரும் அவரை பிச்சைக்காரரை போல பார்த்துட்டு போனாங்க. ஆனா அவரு பிச்சைக்காரர் இல்ல. ஒரு காலத்துல அவர் ஒரு அப்பாவா, ஒரு கணவரா, ஒரு உழைப்பாளியா அவரோட வாழ்க்கைய வாழ்ந்தாரு. பெரிய கனவுகளோட வாழ்க்கைய ஆரம்பிக்கல. அவருக்கு ஒரே ஒரு கனவுதான், என் குடும்பம் நல்லா இருக்கணும். அதுக்காக தனக்கு என்ன வேணும்னு ஒரு நாளும் யோசிக்காத மனுஷன். இளம் வயசுல ரயில்வேல வேலை பார்த்தவர். வெயில் சுட்டாலும் மழை கொட்டினாலும் ஏன் உடம்பே சரியில்லைனாலும் ஒரு நாளும் வேலைக்கு போகாம இருந்ததே இல்லை. ஏன்னா வீட்டுல அவர் சம்பளத்துக்காக காத்திருக்கிற முகங்கள் இருந்துச்சு. தான் சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைகளோட ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் லேட் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சவரு. அவர் கையில பெரிதா எதுவும் சேமிப்பு கிடையாது. ஆனா ஒரு குடும்பத்தோட எதிர்காலமே அவர் கையில தான் இருந்துச்சு. காலங்கள் கடந்து போச்சு. பிள்ளைகளும் வளர்ந்தாங்க. அவர்களுக்கு நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல வாழ்க்கை எல்லாம் நல்லபடியா அமைஞ்சிச்சு. ஆனா அந்த வாழ்க்கைக்குள்ள அப்பாவுக்கான இடமும் முக்கியத்துவமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிச்சு. அவர் ஏதாவது பேசினா, அப்பா இப்போ காலம் மாறி போயிடுச்சு, அப்பா நீங்க பழைய மாதிரி பேசுறீங்க, அப்பா எனக்கு டைம் இல்ல, இந்த மாதிரி சில வார்த்தைகள் எல்லாம் அவரை ஒவ்வொரு நாளும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வருத்தப்பட வச்சது. வீட்டுக்குள்ள இருந்தாலும் அவர் தனியா இருக்கிற மாதிரி உணர்ந்தாரு. யாரும் அவரை கவனிக்கவே இல்ல. அவர் பேச ஆரம்பிச்சா மொபைல் பாக்குறதும், ஏதாவது சொல்ல வந்தா அப்புறம் கேக்குறேன்னு சொல்றதும் அவரை இன்னும் வேதனைப்படுத்துற ஒன்னா இருந்தது. மௌனமா இருந்தாலும் அவருக்கு யாரும் கவனம் தரவே இல்ல. அடுத்த நாள் வீட்டுல யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு வெளியே வந்தாரு. அவர் கையில ஒரு பழைய பை இருந்தது. அந்த பைக்குள்ள அவரோட பிள்ளைகள் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போனப்போ வரைஞ்ச டிராயிங், அவருடைய அம்மா எழுதிய பழைய லெட்டர், குடும்ப போட்டோ, அதை எல்லாத்தையும் பார்த்த உடனே அவருடைய கண்கள்ல கண்ணீர் தங்கவே இல்லை. அந்த கண்ணீர் பணம் இல்லாததுக்காக இல்ல, உடம்புல வலிமை இல்லாததுக்காகவும் இல்ல, என் பிள்ளைகளுக்கே நான் பாரமா மாறிட்டேனா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான கண்ணீர். இந்த முதியவருடைய கண்ணீர் நமக்கு ஒரு விஷயம் சொல்லுது. அது என்னன்னா, நம்மை வளர்த்த கைகள் நடுங்க ஆரம்பிச்சதும் அவங்கள தள்ளி வச்சிடாதீங்க. நம்மளோட இன்றைய வாழ்க்கை அவங்க நேற்று நமக்காக சுமந்த வழியில தான் உருவானுச்சு. அப்பா அம்மா பாரமா தெரிய ஆரம்பிச்ச அந்த நாள் தான் நம்முடைய மனிதத்தன்மை எடையில்லாம போக ஆரம்பிக்கும். இப்படி பேசப்படாத உண்மை கதைகளை இன்னும் கேட்கணும்னா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மனித தன்மையை உயிரோடு வைக்க. அடுத்த கதையில நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் ஸ்டில் பாய் ஃப்ரம் நவி.